ஸ்ரீலங்கா சல்லியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு 700 ரூபா. அப்போ நான் எங்களோட வேலைக்காரையும் நான் அதை எடுக்கல. அப்போ அந்த டைமில் இன்னொரு குட்டியோண்டு வந்தால் ஸ்ரீலங்கான்றது அப்புறம் குட்டியோண்டு பாவம் அவள் வந்து මොකද මේ කුවේට් එකේ සල්ලි මාරු කරලා ළමයි 4 වෙනිදාට ඉස්සෙල්ලා අලුත් සල්ලි වලට පරණ සල්ලි තමන් ළඟ තියෙනවා මාරු කරගන්න ඕනේ. எனது குவைத் தினார் பழைய காசு இனிமேல் செல்லாதா? அது இருந்தால் வெறும் வெத்து பேப்பரா? அதே போல் இலங்கைக்கு டாலர் கொண்டு போகிறவங்க ரொம்ப கவனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இலங்கைக்கு டாலராக மாற்றி இங்கேருந்து காசு கொண்டு போகிறது மிகப்பெரிய ஒரு நஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 100 தினார் மாற்றிங்கன்னா ஒரு 25,000 30,000 வரைக்கும் ஷார்ட் ஆகுதான். அதே போல் குவைத்திலிருந்து டாலரை நீங்கள் கேஷாக மாற்றி கொண்டு போகிறதையும் பார்க்க ஏர்போர்ட்டில் போய் காசு அனுப்பினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நஷ்டத்தில் தான் முடியும். ஆனால் கொண்டு போன டாலரில் ஒரு சின்ன பேன கீரல் சரி, பெண்ணோட கீரல் சரி, இல்லை ஒரு கிளிஞ்சல் சரி இருந்துச்சுன்னா அந்த டாலர் அறவிலைக்கு தான் விற்கணும். அதே போல் குவைத்தி தினார் 5th ஜெனரேஷன் தினார் இனிமேல் உங்கள்கிட்ட இருந்தால் அது வெறும் வெத்து பேப்பர் தான். அதுக்குரிய காலக்கெடு முடிந்து விட்டது. இன்னொரு வாய்ஸ் கார்ட் வெளியாக இருக்குது. இப்படி ஒரு சில தகவல்கள், முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்குது. முதலாவது தகவல் வாய்ஸ் கட் இருக்குது, தயவு செய்து ஃபுல்லாக கேளுங்க. அப்போட்டில் எக்ஸ்சேஞ்ச் சல்லி மாத்திர அந்த அல் முசைனி அப்படிக்கு தானே. நான் இப்போ முந்தா நாள் நான் போனது எங்களோட வேலைக்காரி அனுப்புறதுக்கு போனால், அப்போ அங்கே எக்ஸ்சேஞ்சுக்கு போனால் இந்த ஒரு தினாரோட ரேட் வந்து உள்ளுக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கா சல்லி எடுக்கிறதுக்கு 700 ரூபா தான் கொடுக்குறான். அப்போ சல்லி அங்கே உள்ளுக்கேருந்து அனுப்புகிறாங்க 900 ரூபா கொடுக்குறாங்க. உள்ளுக்கேருந்து நாட்டுக்கு அனுப்புகிறாங்க 900 ரூபா. ஸ்ரீலங்கா சல்லியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு 700 ரூபா. அப்போ நான் எங்களோட வேலைக்காரையும் நான் அதை எடுக்கல. அப்போ அந்த டைமில் இன்னொரு குட்டியோண்டு வந்தால் ஸ்ரீலங்கான்றது அப்புறம் குட்டியோண்டு பாவம் அவள் வந்து குவைட்டி வந்து 120 தினாரே மாற்றுறான். அப்போ நான் டக்குன்னு குவைட்டிக்கிட்டே நான் போய்ட்டு சொன்னேன், பாவம் அவள்கிட்ட சல்லி அநியாயம், நீ அப்படி மாற்றாத, 120 தினாருக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா மாதிரி சோட் ஆகுது ப்ரோ, அநியாயம் தானே. இதே மாதிரி தெரியாமல் எத்தனையோ பேர் மாட்டிக்கொள்கிற கேஸ் வெளிக்குது. அப்போ நான் அந்த குட்டிக்கும் சொல்லி குவைட்டி பாபாவுக்கும் சொல்லி நான் அதை நிப்பாடி போட்டு நான் சொன்னேன் 20 தினார் மாற்றி கொடு, அப்போ அவரோட செலவுக்கு அங்கே பிரயோசனமாகும், நீ மற்றதை நீ வெளியால் சரி இல்லாட்டி அங்கே உடனே சரி நீ போட. அப்போ உடனே போட்டான் 900 ரூபா மேனிக்கு போட்டான். ஸோ சாதாரணமாக 250 ரூபா வெளியே 953 ரூபா 250 ரூபா மேனி 100 தினாருக்கு என்ன ப்ரோ ஆச்சு? அநியாயம் தாரு. கிட்டத்தட்ட 25,000 120 தினார் போட்டால் 30,000 ரூபா கிட்ட வரும். அநியாயமே. உங்களோட நியூஸ் வேர்ல்டில் நான் பார்க்கல, அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த மெசேஜை தந்தேன். தெரியாமல் நிறைய பேர் அப்படி போய்ட்டு மாட்டிக்கொள்கிறவங்க ஈக்குமே 25,000 30,000 ரூபான்னா கூட அநியாயம், பாவமே. இதை கொஞ்சம் நீங்கள் அவங்களோட நியூஸில் இதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாவம் தெரியாதவங்களுக்கு பிரயோசனம் ஆகிக்கும். உங்களோட நியூஸ் வேர்ல்டு எல்லாம் அப்படி தான் மாஷால்லாண்டு. அதுக்கு தான் இந்த மெசேஜை தரேன் ப்ரோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வெறும் 700 ரூபா மேனிக்கு தான் இந்த டாலர் மாற்றும்போது, காசாக மாற்றும்போது வெறும் 700 ரூபா மேனிக்கு தான் கணக்கு பண்ணுறாங்க. அதே மாதிரி பணமை சரி, அப்போ அப்படி சரி வராது, நம்ம பணமாக அனுப்பிடலாம் அப்படின்னு பணமாக அனுப்பினாலும் வெறும் 900 ரூபாய்க்கு தான் போடுறாங்களாம். 950 ரூபா மேனிக்கு வெளியிலே எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறாங்க. ஆனால் உள்ள ஏர்போர்ட்டில் வெறும் 900 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்களாம். முடிந்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்சில் போய் ஒரு செக் ஒன்று செஞ்சுட்டு போங்க. நாட்டில் ஏர்போர்ட்டில் போய் இறங்கி நீங்கள் அதை பணமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லையா டினாரோட போய் டினார் மூலமாகவே பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. டியூட்டி ஃப்ரீயில் பொருட்கள் வாங்குறதா இருந்தால். அதே மாதிரி டாலர் மாற்றிட்டு போனால் ஒரு சின்ன கீரல் கூட இருக்கக்கூடாது டாலரில். அதே மாதிரி கொஞ்சம் கிளியக்கூடிய தன்மையில் பழைய டாலர்களாக இருந்தாலும் கடைசியில் அதையும் நீங்கள் அரை விலைக்கு தான் கொடுத்தாகணும். எந்த ஒரு பேங்க்லேயுமே அதை பாரம் எடுக்கிறாங்க இல்லை. அதுலேயும் ஒரு சிங்கள சப்ஸ்கிரைபர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களும் அதை சொல்லி இருக்கிறாங்க. சிங்கள மொழி தெரிஞ்சவங்க நீங்கள் வாய்ஸை கேட்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். அதை நானே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். முக்கியமான விடயம், டாலர் கொண்டு போனால் ஒரு சின்ன கீரல், பேன மார்க்கு கூட, பென் மார்க்கு கூட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன கிழிந்தது கூட இருக்கக்கூடாது. இந்த மாத்தோ ආව මල්ලි ඔයාට තියෙනවා නිවුස් එකක් කියන්න. ඉතින් ඒක ඔයාට හොඳයි කියලා හිතනවා නම් කට්ටිය දැනුවත් කරන්න වටනවා කියලා හිතනවා නම්
මම ඊයේ මේ මං එනකොට ඩොලර් චේන්ජ් කරගෙන ආවේ මල්ලි ඩියුටි ෆ්‍රී එකෙන් බඩු ගන්න කියලා. ඊට පස්සේ මං ඩියුටි ෆ්‍රී එකට යනකොට මට ගන්න ආව බඩු ඒකේ තිබුණ නැහැ කියන්නේ. මං අර මැනුවල් මැෂින් එකක් එහෙම ගන්න ආවේ ඒවා තිබුණ නැහැ ඩියුටි ෆ්‍රී එකේ. මං ඊට පස්සේ මගේ ඩොලර් ටික චේන්ජ් කරන්න ගියා බැංකුවට. මේ මහජන බැංකුවට ගියේ. හොඳද ඊට පස්සේ ඩොලර් ටික දුන්නාම මම මේ කුවේට් එකේ එයාපෝට් එකේ මේ අල්මුල්ලා එක්ස්චේන්ජ් එකෙන් තමයි චේන්ජ් කරගෙන ආවේ. බාබා ඩොලර් වලට මාරු කරලා මට එන්ලොප් එකේ දාලා එහෙමම දුන්නා. එයා ගණන් කරලා මම ඒක බැලුවේ නෑ. ඉතින් මං එහෙමම අරගෙන ආවා. ඊට පස්සේ මල්ලි මොනවාද මේ මම මහජන බැංකුවට ඇවිල්ලා මාරු කරනකොට මහජන බැංකුවේ මම සල්ලි චෙක් කරලා හක්කලා මේ ඩොලර් 165ක් මල්ලි. ඔව් ඩොලර් 165ක් ගන්න බෑ කිව්වා. ඊට පස්සේ මං හැබැයි කියලා ඩොලර් 100 කොලයක පෑනින් ඇඳලා මල්ලි. මේ පෑන් ඉරි. ඊට පස්සේ අනිත් 10 ඩොලර් 10 කොලවල මේ තැන් වල කියන්නේ අර දෙකට නමලා ඒවා නිකන් අර ඉරෙන් දැවිල්ලා වගේ පරණයි. ඒවා ගන්න නැහැ. ඒ හින්දා ඉතින් ඔය කවුරු හරි ඩොලර් අරන් එනවා නම් මේ ලංකාවට ඉතින් ඒක මේ එහෙම ඒවා බලලා ගේන්න කියන්න. මම ඊට පස්සේ එයාපෝට් එකෙන් අර හොඳ ඩොලර් කොල ටික විතරයි ගත්තේ මල්ලි. 292 ගන්න එයාපෝට් එකෙන් මාරු කරා. ඊට පස්සේ මම දැන් ඇවිල්ලා එළිය බැංකුවලටත් ගිහිල්ලා බැලුවා මේ බැංකු 3-4කටම ගියා ගන්න බෑ කිව්වා. ඒ ඩොලර් ටික 265 165ම. ඊට පස්සේ මං ආයේ ජුවලරි ෂොප් එකකට ගියා. ෂොප් එකට ගියාම මේ එයාලා කිව්වා මේ 230 ගානේ ගන්න 225 ගානේ ගන්නම් කියලා කිව්වේ. මං කිව්වා මට 225 ගානේ ගොඩක් පාඩුයිනේ කියලා. ඊට පස්සේ මට 230 ගානේ දුන්නා. මට ඉතින් කරන්න දෙයක් නැහැ නැති හින්දා මං ආයෙ එන්නේ නැති හින්දා මං ඒක ඉතින් 230 ගානේ පාඩුව විඳගෙන මාරු කරගත්තා මල්ලි. මොනවා කරන්නද? ඉතින් එතන මට සෑහෙන මේ මුදලක් පාඩු වුණා. අනේ ඔයා පුළුවන් නම් ඒක දැනුවත් කරන්න. මල්ලි දන්නේ නැහැ ඉතින් වටිනවා කියලා හිතෙනවා නම් ඔයා දාන්න. එහෙම ඩොලර් මාරු කරගෙන එනවා නම් කුවේට් ඩිනාර උනත් ගේනවා නම් හොඳට බලලා අරන් එන්න කියන්න කට්ටියට. பரிசமி மல்லி தேங்க்யூ என்ன புதுசான அல்லது எங்கள் வீட்டையா அரச வங்கிகள் ஒவ்வொரு பேங்காக வந்து ஏறி இறங்கி இருக்கிறாங்க. ஒரு $160-70 எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு பேங்காக ஏறி இறங்கி இருக்கிறாங்க. அதை மாற்றுறதுக்கு கடைசியில் அவங்க எதிர்பார்த்து போனது ஏதோ ஒரு மெஷின் ஒன்று வாங்கணும், மொட்டோ மெஷின் ஒன்று வாங்கணும் அப்படின்னு போயிருக்கிறாங்க. கடைசியில் டியூட்டி ஃப்ரீயில் வாங்க முடியலை. அவங்க எதிர்பார்த்து போனது இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வங்கிகளாக அதை மாற்றுறதுக்கு போகிறாங்க. ஒரு வங்கிகள்லையும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு. கடைசியில் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு இடமா போய் கடைசியாக நகை கடைக்கு போகிறாங்க. நகை கடைக்கு போனதுக்கப்புறமா வெறும் 230 ரூபாய், அதாவது 225 ரூபாய் சொல்லி 230 ரூபாய்க்கு தான் கடைசி அந்த பணத்தை அவங்களால மாற்ற முடிஞ்சிருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். டாலர் கொண்டு போகிறவங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. முடிந்த வரைக்கும் வெளியில் எக்ஸ்சேஞ்சுகளில் டாலருடைய ரேட் என்னன்றதை பார்த்து மாற்றுங்க. ஏர்போர்ட்டில் போய் ஃபைனலாக மாற்றலாம், அல்ல ஏர்போர்ட்டில் போய் பணத்தை அனுப்பலாம்னு நினைக்கும்போது கடைசியில் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. ஏர்போர்ட்டில் வந்து வெறும் 900 ரூபாய் தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு தினாருக்கு. அதே மாதிரி மாற்ற போனால் வெறும் 700 ரூபாய் மீனிங் தான் விழுது. அதே மாதிரி குவைத் தினார் சம்பந்தமாக ළමයි මේක විශේෂ නිවේදනයක්. මේක අනිවාර්යෙන් අහන්න. විශේෂ නිවේදනයක් අනිවාර්යෙන් අහන්න. මොකද මේ කුවේට් එකේ සල්ලි මාරු කරලා ළමයි 4 වෙනිදාට ඉස්සෙල්ලා අලුත් සල්ලි වලට පරණ සල්ලි තමන් ළඟ තියෙනව මාරු කරගන්න ඕනි. දැන් ඔයාලට එහෙම මාරු කරන්න බෑනේ. ගෙදර ඉන්න බාබට හෝ විශ්වාසවන්ත කෙනෙකුට තමන් අතේ තියෙන ඩිනාර එක හරි දීලා අලුත් සල්ලි වලට මාරු කරගන්න. මොකද 4 වෙනිදාන් පස්සේ ආයි සල්ලි මාරු කරන්නේ නැහැ කියලා තමයි බාබා මට කිව්වේ. 4 වෙනිදාන් පස්සේ නිකම්ම කොලයක් විතරයි වාගාව තියෙන සල්ලි. ඩිනාර එකක් හෝ ඩිනාර 10ක් හෝ ළඟ තියෙනවා නම් ඒක 4 වෙනිදාන් පස්සේ කුවේට් එක ඇතුලේ වළංගු නැහැ. අලුත් සල්ලි වලට මාරු කරගත්තේ නැත්තම්. ඒ හින්දා කරුණාකරලා ළමයි ඔයාලා අතේ සල්ලි තියෙනවා නම්
දන්න කියන කෙනෙකුට විශ්වාසවන්ත කෙනෙකුට කියලා ඒ සල්ලි අලුත් සල්ලි වලට මාරු කරගන්න 4 වෙනිදාන් පස්සේ ඒ දිනේ ඉවරයි කියලා තමයි කිව්වේ. ඊට පස්සේ ආයෙ දින හම්බෙයිද කියන දන්නේ නැහැ. බාබා තමයි මට විස්තරය කිව්වේ. දන්නේ නැතුව ඇති ළමයින්ට කියන්න අතේ තියෙන ඩිනාර් එක හරි අලුත් සල්ලි වලට මාරු කරගන්න 4 වෙනිදාන් පස්සේ ආයි ඒ සල්ලි මාරු කරන්න හැලු. ඒ දැන් අපි ගාව දැන් තියෙන කුවේට් ඩිනාර් 10ක් අපි ළඟ තියෙනවා නම් 4 වෙනිදාන් පස්සේ ඒක නිකම්ම කොලයක් විතරයි. ආයි ඒක මේ භාවිතයට ගන්න නැහැ. අවලංගු සල්ලියක්. ඒ හින්දා ඉක්මන් කරලා අලුත් සල්ලි වලට තමන් අතේ තියෙන சல்லி மாறு කරගන්න. அக்காவுடைய ஆர்வம் புரியுது. மக்கள் அவேர்னஸ் பண்ண நினைக்கிறாங்க. அது என்ன ஏது எப்படின்றத தெளிவாக சொல்லாமல் விட்டாங்க. 5th generation டினார் ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம நிறைய செய்திகளில் சொல்லியிருந்தோம். ஏப்ரல் மாதம் இந்த பழைய டினார் நோட்டுகள் இனிமேல் செல்லாது அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய புதிய டினார் நோட்டுகள் அது மட்டும்தான் செல்லுபடியாகும். மத்திய வங்கியில் குவைத்துடைய மத்திய வங்கியில் இந்த பழைய டினார் நோட்டுகள் தான் கொண்டு போய் மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம். ஆனால் இதே மாதிரியே இந்த 10 தினார் 5 தினார் இந்த மாதிரி நிறைய பேர் சகோதரர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் பிரதர், நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு டைம் பர்ஸில் இந்த மாதிரி ஒரு பழைய நோட்டு ரொம்ப காலமாக நான் வச்சுருந்தேன். ஆனால் அது யூஸ்லெஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தேன். புதிய நோட்டு 10 தினார் கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சகோதரர் கூட மெசேஜ் போட்டிருந்தார். குவைத்தி தினார் யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ பழைய நோட்டுகள், அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நோட்டு இல்லாமல் இதுக்கு முன்னாடி 5th எடிஷன் 4th ஜெனரேஷன் நோட்டுகள் வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக அந்த பணத்தை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆரம்பத்திலேயே. அதுக்குரிய காலக்கெடு முடிந்து விட்டது. இனிமேல் அந்த பணம் இருந்தால் உங்கள்கிட்ட அது ஒரு வெத்து பேப்பர் தான். ஆனால் நீங்கள் குவைத்துடைய மத்திய வங்கியில் போய் அது மறுபடியும் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி இவ்வளவு பணம் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், சில வயதானவர்கள், சில குவைத்தி மாமா பாபாக்கள், இப்போ அவங்களுடைய கபேட்டாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய லாக்கராக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பொருட்கள் வைக்கக்கூடிய இடமா இருக்கலாம், அதை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க சிலரும் இருப்பீங்க. அப்படியானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இந்த மாதிரி பணம் மாமா பாபா கிட்ட புழக்கத்தில் இருக்குது, அவங்க வச்சுருக்கிறாங்க, சும்மா சேமித்து வச்சுருக்காங்க, இல்லை கபேட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அவேர்னஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை கண்டிருந்தீங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய தரத்தில் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட மறக்காமல் ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா அது காலக்கெடு முடிஞ்ச பிறகு அந்த பணம் வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். பழைய பணம் யார்ட்டையாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டாலர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அனைவரும். முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க.